வணக்கங்க. 27/5/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. முதல் ஈத்துங்க, 2 பல்லுங்க, காங்கேயம் செவலை கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. செவலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் செனை உறுதி ஆகலை. ஆனால் நல்ல தரமான கிடாரி, நல்ல முகக்கூரில் நல்ல தெளிவாக இருக்குங்க. 2 பல்லில் நல்ல சைஸில், நல்ல தோல் இலக்கத்தில், நல்ல முகக்கூரில் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் 2 பல்லில் செவலை கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யுங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாமுங்க. காங்கேயத்தில் கிடாரிக்கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல 2 பல் தரமான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டே வர்றோங்க. மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து போடுறோம். மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து போடுறோம். இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம். பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம் எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துடுங்க. வாங்குறவங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிச்சுட்டு அந்த பதிவில் இருக்கிறது உங்களுக்கு செட் ஆகுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க. ஒவ்வொரு பதிவுலையுமே இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சூழல்னால அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து, ஒரு நாள் கழித்து நம்மளாக கூப்பிட்டு கேட்கும்போது அந்த மாடோ கண்ணோ அவங்க வேண்டான்னு சொல்லும்போது நல்ல மாடுகளை கூட மீண்டும் திருப்பி விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டுருதுங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு முறையுமே தெளிவாக சொல்கிறோம். வெளியூர்கள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல தரமான மாடுகளை தேர்வு செய்யுங்க. அதற்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாடு பயன் இருக்குமா, அவங்களுக்கு இந்த மாடு தேவையா, அவங்களால பராமரிக்க முடியுமாங்கிறதையும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு கிர் மாட்டுக்கு காப்ரி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்படுறது கிடையாதுங்க. கன்றுக்கான வயது 10 மாதங்கள் ஆகுதுங்க. இதனுடைய தாய் மாடு பார்த்திங்கன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த மாடு தான். அதற்கு காப்ரி ஊசின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த ப்ரீடு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா பியூராக நார்த் இந்தியாவிலேருந்து வர்றதுக்கும் நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்த மாட்டுக்கு மறுபடியும் காப்ரி ஊசி போட்டதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு தெரியுதுங்க. கறவை பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு 3 லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க. அடுத்தடுத்த ஈத்துக்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 வரைக்கும் கொண்டு வர முடியுங்க. நல்ல கன்று, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற தெளிவான கிடாரி கன்று ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. நல்ல குவாலிட்டியான கன்று வேணும், லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று தேடிட்டு இருக்கிறவங்க, வட இந்திய கண்ணா பால் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். விலை 19,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து செவலை மாடுங்க. 7 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. செவலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. அதாவது பிள்ளைக்கும் சந்தன பிள்ளைக்கும் இடைப்பட்ட நிறம்னு சொல்லலாம், இல்லை சந்தன பிள்ளைன்னு சொல்லலாமுங்க, இல்லை வெளிர் செவலைன்னு நம்ம சொல்லலாம். இது கொஞ்சம் நிறம் மட்டும் கம்மியாக இருக்குங்க. ஆனால் நல்லா கறக்கக்கூடிய மாடு. 7 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. 3ஆம் ஈத்து செவலை மாடு, 7 மாதம் செனை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 2+2 4 லிட்டர் தெளிவாக கறக்கும். செவலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க. காலை அவங்களே வச்சுருக்கிறதுனால, செவலை காலை தான் வச்சுருந்தாங்க, அதனால் காலை இனச்சேர்க்கை பண்ணதுனால நம்ம சொல்கிறோமுங்க. காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். வேலைக்கு 2 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க.
விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. ஒரு செவல மாடு செனமாடு எல்லா உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க. நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க. ஈத்து முலான் ஈத்து செவலை மாடு 7 மாதம் சினை, கால் அணைக்க வேண்டாம். செவலை காலுக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கண்ணுக்கு போகவே கறக்குங்க. அந்த மாதிரி நல்ல மடித்தொகை இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் வந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க. தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் மிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது டெலிவரியோட 550ங்க. ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 18 பொருட்கள் கலந்தது டெலிவரியோடு வந்து 1100ங்க. அது தொடர்பாக நீங்கள் 1 மூட்டை 2 மூட்டை சாம்பிள் எடுத்து பார்க்கணும்னா பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 3 முறை 10 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சியாக நம்ம வாகனங்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்துட்டுருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் 1 மூட்டை 2 மூட்டை சாம்பிள் பாருங்கள். திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 4 மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்பது கிடையாதுங்க. கண்ணுக்கு வயது 4 மாதங்கள் ஆகுது. நல்ல டார்க் செவலைங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடுங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் பகுதியில் இருந்தது. தாய்மாடு அவங்க வச்சுக்கிட்டாங்க. கண்ணை மட்டும்தான் ஒரு விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. கண்ணுக்கான வயது 4 மாதங்கள். சுழி சுத்தம் காங்கேயம் செவலை கிடாரி கண்ணு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. ஒரு காங்கேயத்தில் செவலை கண்ணு கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கிடாரி கண்ணுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. வால் இறக்கம் இருக்குது. சன்ன வால், தாடை இறக்கம் கிடையாது. நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல கூறுவாரான கிடாரி கண்ணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. மயிலையில் கிடாரி கண்ணு, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. தொப்புள் இறக்கம் இல்லைங்க. வால் இறக்கம் இருக்குது. முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் முடி கழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. நெத்தியில் மட்டும் கொஞ்சம் பிள்ளை நிறம் இருக்கும். மற்றபடி முடி கழிஞ்சுன்னா நல்ல மயிலக்கண்ணாக வந்து சேர்ந்துருங்க. ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருக்கிறதுனால அந்த முடி இன்னும் கழியாமல் இருக்குதுங்க. நல்ல தெளிவான கிடாரி கண்ணு. குடல் புல் நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்கிறோம். வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் கிடாரி கன்றுகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான கண்ணுங்க. நல்ல மழைப்பொழிவு வந்து கொங்கு மண்டலத்தில் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்லேயும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருதுங்க. மேய்ச்சல் இருக்குது. ஒரு நாட்டு மாட்டு இனம் வளர்க்கலாம். காங்கேயம் ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்துங்க 30 நாளில் கன்று போடுங்க ஒரு கொங்கக்குட்டை சினை மாடுங்க. கொங்கக்குட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கேய மாதிரியே இருக்கும், உயரம் மட்டும் கம்மியாக இருக்குங்க. இதுதான் நம்ம தமிழகத்தில் ரொம்ப பூர்வீகமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல வருடங்களாக பல 100 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் கொங்க மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு 4ஆம் ஈத்து 30 நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 அதிகபட்சம் ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு பீச்ச முடியும். நாட்டுக்கன்று போடும் 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. வீட்டு தேவை பாலுக்கு ஒரு குறுங்கால் மாடுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை கொங்க மாடுன்னு வச்சுக்கலாமுங்க. நல்ல குணவனமாக சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரியும் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கிற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 15 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாமுங்க. முதல் நாள் அப்படிங்கிறனால நம்ம அணைச்சி கறக்குறோமுங்க. இந்த மாடு ஒரு 6 மாத செனையில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க. அவங்க நல்லா மேய்ச்சி நல்லா பக்குவம் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும், 4 காம்பில் தெளிவாக பால் வரும், கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணு. பாலோட அளவீடு காலையில் ஒரு 2.5 சாயங்காலம் 2.5 வரைக்கும் தெளிவாக பீச்சுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. கிடாரி கண்ணோட மாடு தேடுறவங்க, நல்லா கறக்கக்கூடிய மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி அதிக கறவைத்திறன் இருக்கிற மாதிரி காங்கேய மாட்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு, கண்ணுக்கு 15 நாள் வயசாகுது. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். பாலோட அளவீடு 2.5 5 லிட்டருக்கு குறைவில்லாமல் பீச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் தமறு எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிறது வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். 5 லிட்டர் நீங்கள் பீச்சிட்டு விட்டாலும் கண்ணுக்கு அதுவோ அடுத்த சிறப்பில் 3/4 லிட்டருந்து 1 லிட்டர் பால் இருக்குங்க. விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 2 நேரம் பீச் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்துங்க, மயிலை மாடுங்க. இன்று காலை ஈனிய தெளிவான ஒரு மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணு நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க. இந்த மாதிரி உடசலான மாடுகள் தான் நல்ல குவாலிட்டியான கன்று போடும் அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொல்லுவாங்க. அது மாதிரி தானுங்க. கண்ணு நல்ல திமிழ் அமைப்போட நல்ல கற்காமயிலையில் தெளிவான கண்ணாக வந்து சேருங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு நஞ்சு போட்டு இப்போ தான் கழுவி விட்டு அந்த ஈரம் கூட காயில்லைங்க. காயமே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக நம்ம கழுவு மாட்டோங்க. பின்பகுதியை மட்டும் வெந்தண்ணி வச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா தொட்டு தொடச்சி விட்டு பண்ணுவோம். ஏன்னா மாடுகள் வந்து காய்ச்சல் வந்துடக்கூடாது. புது இடம் உடனே நம்ம கழுவணும் அப்படின்னா சில மாடுகள் வந்து காற்று விசு விசுன்னு அடிக்கிறது, காய்ச்சல் வந்துடும். அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மட்டும் நம்ம இது பண்ணி விடுவோங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கண்ணு வந்து காலக்கண்ணு. இன்று காலை தான் ஈனுச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் 1.5 லிட்டர் பால் இருந்ததுங்க. நம்ம சென்னையிலையும் 3 லிட்டர் பால், காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 நம்ம தகவல் சொன்னோம். அதே மாதிரி சீம்பால் பால் நம்ம கறக்கிறோம். கண்ணை ஊட்ட வச்சுட்டு 1.5 லிட்டர் பால் சீம்பால் இருந்ததுங்க. ஒரு 10 நாள் பக்குவம் பண்ணால் 2 1.5 கூட கொண்டு வரலாமுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா தெளிவாக வச்சுருக்கவங்களுக்கு 2 கூட கறக்கலாம். அது அவங்கவுங்க எவ்வளோ தீவனம் வச்சு கொண்டு வராங்களோ அதை பொறுத்து. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க. கண் அருமையான கண்ணு காலக்கண்ணுங்க. இப்போ இன்று காலை தான் போட்டுச்சுங்க. நஞ்சு அருமையாக போட்டுருச்சுங்க. லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து 2 நேரம் பீச்சி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 2 நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க.